ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 1ஓட 5வது லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல பேசஸ் ஆஃப் கம்பைலர் எல்லாமே டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல ரோல் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர். ஸோ லெக்சிக்கல் அனலைசரோட வேலை என்னென்னலாம் அப்படிங்கிறத டீடைலா பார்ப்போம். ஸோ லெக்சிக்கல் அனலைசர் இஸ் த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் த கம்பைலரோட ஃபர்ஸ்ட் பேஸ். The lexical analyzer reads the input source program from left to right one character at a time. ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் சோர்ஸ் ப்ரோக்ராம ஒவ்வொரு கேரக்டர் லெஃப்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டே வரும். அட் ஜென்ரேட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ ரீட் பண்ணிட்டு டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஈச் டோக்கன் இஸ் ஏ சிங்கிள் லாஜிக்கல் கொஹெசிவ் யூனிட் சச் அஸ் ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு டோக்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஐடென்டிஃபையரா இருக்கலாம், இல்லை கீவேர்டா இருக்கலாம், இல்லை ஆப்ரேட்டரா இருக்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் என்னது வேரியபிள்ஸ். நம்ம ப்ரோக்ராம்ல நம்மளா யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஸோ கீவேர்ட்ஸ்னா அந்த லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ண வேர்ட்ஸ். ஸோ இப்போ சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் வாய்டா இருக்கலாம், இல்ல ஃபார், வைல், இது மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேட்டர்ஸ். இது எல்லாமே டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ லெக்சிக்கல் அனலைசர் நம்ம கொடுக்குற அந்த ப்ரோக்ராம ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி அதுக்கு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பாருங்க, நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் அதை லெக்சிக்கல் அனலைசர் என்ன பண்ணணும், டோக்கன் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த டோக்கன்ஸை நெக்ஸ்ட் அது பார்சர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்த ரெண்டாவது பேஸ் என்னது சின்டாக்ஸ் அனலைசிஸ். ஸோ சின்டாக்ஸ் அனலைசிஸ் அந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணும். ஸோ தேவைப்படுற நேரம் லெக்சிக்கல் அனலைசர் டோக்கனை கேட்டோன்னே அந்த லெக்சிக்கல் அனலைசர் டோக்கன்ஸ் கொடுக்கும் அதுக்கு. ஓகேவா? ஸோ லெக்சிக்கல் அனலைசர் அந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல இருந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோம். அது பார்சர் அந்த சின்டாக்ஸ் அனலைசர் கேட்க அந்த டோக்கன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த பார்சர் அதை வச்சு என்ன பண்ணும், சின்டாக்ஸ் ட்ரீ ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் மீதி உள்ள பேஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணிடுச்சு. தென் த பார்சர் யூஸ் திஸ் டோக்கன்ஸ் டு டிட்டர்மைன் த சின்டாக்ஸ் ஆஃப் த சோர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு அந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணிக்கும். யாரு? பார்சர். நெக்ஸ்ட், as the lexical analyzer scans the source program to recognize the tokens, it is also called a scanner. ஸோ லெக்சிக்கல் அனலைசர் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற சோர்ஸ் ப்ரோக்ராம ஸோ லெஃப்ட்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டர் ரீட் பண்ணிட்டே வருது. ஸோ ஸ்கேன் பண்ணுது. அப்படி ஸ்கேன் பண்றதுனால அதுக்கு ஸ்கேனர்னு பேரு. ஓகேவா? ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர். அப்பார்ட் ஃப்ரம் த டோக்கன் ஐடென்டிஃபிகேஷன், லெக்சிக்கல் அனலைசர் ஆல்சோ பெர்ஃபார்ம்ஸ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லெக்சிக்கல் அனலைசர் டோக்கன்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணாது, அது தவிர இன்னொரு சில ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும். என்னென்ன பண்ணும்னா, இட் எலிமினேட்ஸ் த ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் வந்தாலும் சரி, இல்லை கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, அதை எலிமினேட் பண்ணிடும். ஸோ ஒயிட் ஸ்பேஸ்ங்கிறது வெறும் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, ஒரு நியூ லைன். ஸோ லைன் பிரேக் ஆகி அடுத்த லைனுக்கு வரதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்தாலும் சரி, இல்லை கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, அதை எலிமினேட் பண்ணிடும், கண்டுக்காம விட்டுரும். It generates symbol table which shows information about identifiers encountered in the input. ஸோ இது சிம்பிள் டேபிள ஜென்ரேட் பண்ணும். ஸோ சிம்பிள் டேபிள் என்னன்னு பார்த்தோம். அந்த சிம்பிள் டேபிள் லெக்சிக்கல் அனலைசர் தான் ஜென்ரேட் பண்ணும். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஐடென்டிஃபைஸ் பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சிம்பிள் டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிம்பிள் டேபிள் ஜென்ரேட் பண்றது லெக்சிக்கல் அனலைசர். ஸோ செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணுது, இட் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் லைன் நம்பர்ஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராம ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணிட்டே வருது. அந்த என்ன லைனுங்கிறதோ அந்த லைன் நம்பரையுமே அது சேவ் பண்ணி வச்சுக்கு ட்ராக் பண்ணிட்டே வருது. எதுக்கு இது ட்ராக் பண்ணுது அப்படி கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கம்பைலர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், எரர் இருந்தால் அதை எரர் சொல்லும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்டாக்ஸ் எரர் வருது, செமிகோலன் வைக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சி ப்ரோக்ராம்ல. ஸோ இப்படி ஒரு எரர் வருது. இதுக்கு நம்ம கம்பைலர் எரர் மெசேஜ் செமிகோலன் இஸ் மிஸ்ஸிங்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி சும்மா செமிகோலன் இஸ் மிஸ்ஸிங் உங்களுக்கு என்ன புரியும், எங்க மிஸ் ஆகுதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ இப்படி சும்மா சொல்லாம எந்த லைன்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் லெக்சிக்கல் அனலைசர் என்ன பண்ணுறதுன்னா லைன் நம்பரை ட்ராக் பண்ணிட்டே வருது. ஸோ எந்த ஒரு ஃபேஸ்ல எரர் வந்தாலும் சரி, அந்த ஃபேஸ் லெக்சிக்கல் அனலைசர் கேட்கும், அந்த லைன் எந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு கேட்கும். கேட்டுட்டு அந்த லைன் நம்பரை வச்சு எரர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி லைன் நம்பரை ட்ராக் பண்றது யாரு, லெக்சிக்கல் அனலைசர். இது மூணாவது ஃபங்க்ஷன். நாலாவது ஃபங்க்ஷன், இட் ரிப்போர்ட்ஸ் த எரர் என்கவுண்டர்ட் while generating the tokens. ஸோ நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்றப்ப ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதையும் ரிப்போர்ட் பண்ணும். ஸோ டோக்கன் ஜென்ரேட் பண்றப்ப என்ன எரர் வரும் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் $ABன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டோக்கனான்னு பார்க்கணும். இது நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங், இது ஒரு டோக்கனான்னு பார்க்கணும். டோக்கனா என்னென்ன சொன்னோம், ஐடென்டிஃபையரா இருக்கலாம், இல்லை கீவேர்டா இருக்கலாம், இல்லை ஆப்ரேட்டரா இருக்கலாம். இது ஒரு கீவேர்டா கண்டிப்பா கிடையாது, இது ஒரு ஆப்ரேட்டரா அதுவும் கிடையாது. ஸோ இது ஐடென்டிஃபையரா இருக்கான்னு செக் பண்ணணும். ஐடென்டிஃபையருக்கு ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா
ஃபர்ஸ்ட் எப்பவுமே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஏ பி இது மாதிரி ஏதோ ஒரு லெட்டர்ல தான் ஐடென்டிஃபைங்க ஸ்டார்ட் ஆகணும். இங்க சிம்பிள்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஐடென்டிஃபையரும் கிடையாது. அப்ப இந்த இன்புட்டை வந்து நம்ம எந்த ஒரு டோக்கனாமே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு எரர். இந்த மாதிரி எரர் வர்றத லெக்சிக்கல் அனலைசர் வந்து ரிப்போர்ட் பண்ணும். ஸோ இதான் லெக்சிக்கல் அனலைசரோட 4 ஃபங்க்ஷன்ஸ். இது போக டோக்கனையும் ஐடென்டிஃபை பண்ணி ஜென்ரேட் பண்ணும். ஸோ மொத்தம் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ் என்ன பாருங்க. டோக்கன்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் a class or category of the input string. ஸோ அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கோட ஒரு கிளாஸ் எந்த குரூப்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் டோக்கன்ஸ்ங்கிறது. அது என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிஃபையர், கீவேர்டு, லிட்ரல், ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிஃபையர் நமக்கு தெரிஞ்ச வேரியபிள்ஸ் தான். கீவேர்ட்ஸ்னா ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட்ஸ். லிட்ரல்ஸ்னா வரணும்ல கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு எடுக்கும். 10ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அது சேஞ்ச் ஆகாது. அப்படி இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே லிட்ரல்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ். நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ் என்னன்னா the set of rules that describe the tokens. அதாவது நம்ம கொடுக்குறோம்ல இன்புட் ஸ்ட்ரிங், அந்த இன்புட் ஸ்ட்ரிங் வந்து என்ன டோக்கன், அது ஐடென்டிஃபையரா, கீவேர்டா, லிட்ரலா, இத மாதிரி செக் பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் பேர் தான் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டோக்கன்ஸ் என்ன தெரிஞ்சாச்சு, பேட்டர்ன்ஸ் என்ன தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் லெக்சிம்ஸ். லெக்சிம்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட் கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் தான் லெக்சிம் சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த சோர்ஸ் ப்ரோக்ராம் தட் ஆர் மேட்ச் வித் த பேட்டர்ன் ஆஃப் த டோக்கன். ஸோ ஏதோ ஒரு டோக்கன், ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ஒரு டோக்கன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் லெக்சிம். ஒவ்வொரு டோக்கனுமே ஒவ்வொரு லெக்சிம். ஓகேவா? ஸோ இதான் டோக்கன்ஸ், பேட்டர்ன்ஸ், லெக்சிம்ஸ் 3 இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ், ஸோ பேட்டர்ன்ஸ் என்ன பார்த்தோம், ரூல்ஸ். ஸோ என்னென்ன ரூல்ஸ்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர். ஸோ ஒரு டோக்கன் வந்து ஒரு ஐடென்டிஃபையர் இருக்குன்னா என்ன ரூல்ஸ் இருக்கு. இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ். ஸோ இது ஐடென்டிஃபையர்னா ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி a லெட்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எப்பவுமே லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ A1 இப்படி கூட இருக்கலாம், இல்ல ஏன்னு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, இல்ல ஏபின்னு இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அதான் ஐடென்டிஃபையர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் ப்ரிசர்வ்டு வேர்ட்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித் சம் மீனிங். ஸோ கீவேர்ட்ஸ்னா என்னது, ஒரு லாங்குவேஜ், ஒரு சி ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும், பைத்தன், ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வேர்டுக்கு இதான் மீனிங் அப்படின்னு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட்ஸ் பேர் தான் கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சி ப்ரோக்ராமிங்ல இன்ட் என்னது இன்டிஜர், வாய்டு, அடுத்து இஃப், எல்ஸ், ஃபார், வைல், இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ்ங்கிற டோக்கன்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சது, நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி அரித்மெட்டிக், லாஜிக்கல் ஆர் ரிலேஷனல். ஸோ என்ன ஆப்ரேட்டர்னாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் the parentheses are also considered as operators. ஸோ நம்ம ஏதோ ஒரு பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம், அந்த பிராக்கெட்டையுமே டோக்கன் ஜென்ரேட் பண்றப்ப அது ஆப்ரேட்டரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு பிராக்கெட்டா இருந்தாலுமே டோக்கன் ஜென்ரேட் பண்றப்ப அது ஒரு ஆப்ரேட்டர்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? அசைன்மெண்ட் இஸ் டினோட்டட் பை ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் என்னது, ஈக்குவல் சிம்பிள். ஸோ அந்த ஈக்குவல் சிம்பிளையுமே ஒரு ஆப்ரேட்டர் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் கமா, செமிகோலன் ஆர் ட்ரீட்டட் அஸ் செப்பரேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு கமா பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு செமிகோலன் பார்த்தாலும் சரி, அதையுமே ஆப்ரேட்டர் தான் எடுப்பாங்க. அது என்ன ஆப்ரேட்டர்னா செப்பரேஷன் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கு பேர் வந்து செப்பரேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஆனா இந்த கமா செமிகோலன் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ரேட்டர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுவும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, பேரந்தசிஸ் ஒரு பிராக்கெட் இருந்தாலும் அது ஆப்ரேட்டர் தான் எடுத்துக்கணும், இல்ல கமா செமிகோலன் எது வந்தாலும் அது ஆப்ரேட்டர் தான் எடுத்துக்கணும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ்னா வேற ஒன்றும் இல்ல, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். Literals are constant values that are given directly in the source code. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல நம்மளா கொடுக்குற ஒரு வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு A = 10 கொடுத்துட்டேன். ஸோ இந்த 10ங்கிறது நானா கொடுத்த வேல்யூ. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து மாறவே மாறாது. ப்ரோக்ராம்ல எங்க A வந்தாலும் அது 10 தான் இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ற கான்ஸ்டன்ட்ஸ் பேர் தான் லிட்ரல்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த அதே எக்ஸாம்பிள் தான் இன்ட் A = 10 கொடுத்துருக்கோம். அல்ல 10ங்கிறது ஒரு லிட்ரல். ஓகேவா? ஸோ தான் லிட்ரல்ஸ்ங்கிறது. ஸோ பேட்டர்ன்ஸ்ல நமக்கு மேக்ஸிமம் ஐடென்டிஃபை, கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், லிட்ரல்ஸ் இந்த 4குள்ள தான் இருக்கும். இது எல்லாமே டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் வந்து ஐடென்டிஃபையரா இல்ல ஆப்ரேட்டரா இப்படி செக் பண்றதுக்கு தான் இந்த பேட்டர்ன்ஸ்க்கு ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் ரோல் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர் பொறுத்த வரைக்கும். ஸோ லெக்சிக்கல் அனலைசர் என்னென்ன பண்ணுதுன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த டோக்கன், பேட்டர்ன் இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.